வணக்கம் மாணவர்களே. 10ஆம் வகுப்பு அறிவியல்ல அலகு 1 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அலகு 1 என்ன அப்படின்னா இயக்க விதிகள் அப்படின்னா லாஸ் ஆஃப் மோஷன். அதுல லாஸ்ட் கிளாஸ்ல இந்த இம்பல்ஸ் அதெல்லாம் பார்த்தோம் அப்படிதானே. இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னதுன்னா நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி. அதாவது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மூமெண்டம் அப்படிம்பாங்க, அல்லது பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மூமெண்டம் அப்படிம்பாங்க. இது அடிக்கடி 10th கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அதுக்கப்புறம் பின்னாடி விண்ணில் சீறி பாயக்கூடிய ராக்கெட் ப்ரொபல்ஷன், ராக்கெட் ஏவுதல், அது உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக கொடுக்கல, கொஞ்சோண்டு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்க்க போறோம். அந்த ராக்கெட் பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் சயின்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். சரி, இப்போ கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின் கேட்குறேன். என்னன்னா, இப்போ நம்ம பூமி மேல வாழ்ந்துரும், நம்மளுக்கு மேல ஸ்பேஸ் தெரியுது. இந்த ஸ்பேஸ்ல ராக்கெட்ஸ் அப்படிங்கிறது அனுப்புறாங்க, அதுவும் உங்களுக்கு தெரியும். இந்த ராக்கெட் எப்படி பறக்குதுன்னு இன்னைக்கா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? விண்வெளியில காத்தே கிடையாது, பட் என்ன ஸ்பேஸ்ல ஏரே கிடையாது. நம்ம இங்க ஒரு பட்டம் விடுறோம்னு வச்சுக்கோங்களேன். காத்து வேணும், பட்டம் இருந்தாலும், அந்த காத்து இருந்தாலும் அந்த பட்டம் இந்த அப்படியே அழகா பறக்கும், இல்லைன்னா அது அப்படியே தரையிலே கிடக்கும். ஆனா இங்க ராக்கெட்டுங்கிறது விண்வெளிக்கு போகுது, ஆனா விண்வெளி காத்தே கிடையாது. அப்போ எதை தள்ளி இந்த ராக்கெட்டு மேல போகுது? ஏன்னா நீங்க பேர்ட்ஸ் பறவைகள் எடுக்கிறீங்கன்னா அந்த ரெக்கையை வச்சு கீழே தள்ளும். ஆக்சுவலா என்ன தள்ளனா ஏற கீழே தள்ளும், அதனால ஒரு புஷ் கிடைக்கி. பயங்கரமான சயின்ஸை அவருடைய பாடியில இருக்கு அப்படிதானே. ஆனா இங்க புஷ் பண்ற மாதிரிலாம் இருக்காது, இப்படி புஷ் பண்ணிலாம் போகாது ராக்கெட் அப்படிதானே. அப்போ தரை அல்லது காத்த தள்ளி தான் ராக்கெட் போகுது, மேல போகுது. நிறைய பேர் என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அது உண்மை கிடையாது. சரிங்களா? அதோட உண்மையான சீக்ரெட்டு நாம இந்த கிளாஸ்ல லாஸ்ட் தெரிஞ்சுக்க போறோம். இது கிளியரா? அப்ப உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா யோசிக்கலாமா? ஓகே, ராக்கெட் பின்னாடி இருக்கக்கூடிய தத்துவம் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட போறோம் சொல்லிட்டு. சரி, இதுல உந்தம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், மூமெண்டம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மூமெண்டம் அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. மூமெண்டம்னா என்ன? பிசிக்ஸ் சயின்ஸ்ல மூமெண்டத்துக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணாங்கன்னா பிங்கிற சிம்பிளை யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஃபார்முலா என்னன்னா எம் இன்ட்டு வி. எம்னா என்ன? மாஸ். வினா என்ன? வெலாசிட்டி. அதாவது மாஸ்னா நிறை, வெலாசிட்டினா திசைவேகம். ஒரு பொருளுடைய திசைவேகத்தையும் நிறையையும் மாசையும் வெலாசிட்டி மல்டி பண்ணா உங்களுக்கு மொமெண்டம் கிடைச்சிரும். மொமெண்டம்னா உந்தம், உந்தம் கிடைச்சிரும். சரிங்களா? ரைட்டா? இது புரிஞ்சுதா? அதாவது ஒரு பஸ் இருக்கு, இல்ல நீங்க இருக்கீங்க, ஒரு பேனா இருக்கு, எதனால இருக்கட்டும், அதுக்குன்னு ஒரு நிறை இருக்கு, மாஸ் இருக்கு. அது மூவ் ஆக ஆரம்பிச்சிரு, மூவ் ஆக ஆரம்பிச்சாலே அதுக்கு வெலாசிட்டி அப்படிங்கிறது இருக்கும். அப்படிதானே? வெலாசிட்டி அப்படின்னா திசை வேகம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, வேகம் அப்படின்னு சொல்லலாம். அது நம்ம டீட்டெயிலாக பின்னாடி உங்களுக்கு வரும். பட் ரெண்டு வார்த்தையும் யூஸ் பண்ணிக்கலாம், திசை வேகம், வேகம். உங்களுக்கு புரியறதுக்காண்டி சொல்றேன். ஏன்னா வெக்டாரை பத்திலாம் உங்களுக்கு இன்னும் வரல, 11th வரும் வெக்டார். ஓகே. ஸோ இந்த ரெண்டு பேரையும் மல்டி பண்ணா மூமெண்டம், உந்தம் கிடைச்சிரும். இந்த ரெண்டு பேரும் இருக்காங்க, அப்ப அந்த பாடியில மூமெண்டம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம், உந்தம் இருக்குன்னு சொல்லலாம். ஓகே. சோ நேர்கோட்டு உந்த அழிமை விதி அப்படின்னா என்னன்னா, இப்ப நம்ம இந்த பிரபஞ்சத்துல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆயிட்டே இருக்கு. அப்ப ஆப்ஜெக்ட்டுக்கு மாஸ் இருக்கு, மூவ் ஆறனால வி இருக்கு, அது இயங்குறதுனால வி இருக்கு, வெலாசிட்டி இருக்கு. இப்போ நீங்க எக்ஸ்டர்னலா எந்த ஒரு விசை செயல்படாத வரையும், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், எந்த ஒரு புற விசையும் செயல்படாத வரை ஒரு அமைப்போடைய மொத்த உந்தம் மாறாமல் அப்படியே இருக்கும். சரிங்களா? ஒரு அமைப்போடைய சிஸ்டத்தோடைய மொத்த உந்தம் மாறாமல் அப்படியே இருக்கும். இதுதான் நாம இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்க போறோம். சரிங்களா? ரைட். உந்தம் எப்படி சார் மாறாம இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றதை விட நீங்க ஒரு அனிமேஷனா பார்த்தா உங்களுக்கு புரியும். அந்த அனிமேஷனை இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். என்னுடைய ஸ்கிரீனை நான் ஷேர் பண்றேன். ஒன் செகண்ட். இப்போ என்னோட ஸ்கிரீனை ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ தெரிய வரும். கரெக்டா தெரியுதாப்பா? ரைட்.
வெரி குட். ஓகே. ஸோ இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நான் 2 பால் எடுக்க போறேன். ஒன்னு வந்து பிங்க் கலர் பால், இன்னொன்னு வந்து ஒரு கிரீன் மாதிரி இருக்கு. அந்த பாலை எடுக்க போறேன். அதை 1 2 அப்படின்னு குறிச்சுக்கிட போறேன். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூஸ் சைட்ல இருக்க வேல்யூஸை கிளிக் பண்றேன். என்ன வருதுன்னு பாருங்களேன். வந்துதா? என்ன வந்துச்சு? இந்த பொருளுடைய வெலாசிட்டியோடைய வேல்யூ, அதாவது வி அப்படின்னா வெலாசிட்டி தெரியும். இதோடைய வெலாசிட்டியை நம்ம செட் பண்றதான். இது நான் செட் பண்றதான். இல்ல இந்த அனிமேஷன் செட் பண்றதா நம்ம மாத்திக்கலாம். பட் நமக்கு ஏதோ ஒரு வேல்யூ இருக்கணும். இவர் 1 மீட்டர்/செகண்ட், இவர் 0.5 மீட்டர்/செகண்ட்ல போறாரு. ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் பாலோடைய மாசு நான் இங்க எழுதியிருக்கேன் 0.50. செகண்ட் பாலோடைய மாசு இந்த எழுதியிருக்கேன் நிறை 1.50. இது நிறை. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு பொருளுடைய நிறையும் அது திசைவேகத்தையும் பெருக்குனா உந்தம் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்படிதான் மாசையும் வெலாசிட்டியும் மல்டி பண்ணா மொமெண்டம் கிடைக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ அந்த மொமெண்டம் தான் நான் இங்க எழுதியிருக்கேன். ஸோ இங்க நான் ஹைலைட் பண்றேன். இந்த பாருங்க, இந்த இருக்கு பாருங்க. சரியா? அப்போ என்ன என்ன தெரியுது அப்படின்னா, இதே வேல்யூ தான் இந்த இங்கேயும் இருக்கும். ஆனா அங்க மைனஸ் போட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து மால்லஸ் போட்டிருந்தா வெறும் பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் தான் எடுக்கணும். வித் டைரக்ஷன் போடுறதுனால மைனஸ் போட்டிருக்கேன். மைனஸ்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல அப்படிங்கறதுக்காண்டி. ஓகே. இப்போ நான் அந்த வேல்யூ உங்களுக்கு இங்க மல்டி பண்ணி காமிப்பேன். பட் இந்த வேல்யூ நீங்க ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் என்னுடைய நான் போர்டில் வேல்யூ உங்களுக்கு போட்டு காமிப்பேன். இப்போ ஃபர்ஸ்ட் பாலோடைய வெலாசிட்டி 1 இருக்கு. மொமெண்டம் பி வந்து 0.50 இருக்கு. அதே மாதிரி செகண்ட் பாலோடைய வெலாசிட்டி, அதோடைய மூமெண்டம் மூமெண்டம் பார்த்தீங்கன்னா 0.75 அப்படின்னு இருக்கு. கிலோகிராம் இருக்கு. ஓகே. இதுல என்ன பண்ண போறேன்னா, இந்த 2 பொருட்களையும் நான் மோத விட போறேன். கொலிஷன் நடக்கத்த விட போறேன். அதாவது 2 பேருமே மோத போறாங்க. அப்படி மோதும் போது உந்தம் எவ்வாறு மாறுபடுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சோ இந்த பொருட்களை மோத விட்டோடனே என்ன நடக்குன்னு ஃபர்ஸ்ட் பாருங்களேன். வேல்யூலாம் இப்போதைக்கு பார்க்க வேண்டாம். நீங்க என்ன நடக்குன்னு மட்டும் பாருங்களேன். எஸ். என்ன நடந்தது? பொருட்களை மோத விட்டோடனே உங்களுக்கு 2 பொருட்களும் எதிரெதிர் திசையில் போனதை நீங்க பாத்தீங்க. சரியா? ஓகே, ரைட். சோ புறவிசை செயல்படாத வரை, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் செயல்படாத வரை ஒரு அமைப்பின் மோதலுக்கு முன்னிருந்த மொத்த உந்தமும் மோதலுக்கு பின்னிருக்கும் மொத்த உந்தமும் சமமா இருக்கும். சரிங்களா? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாத வரைக்கும் ஒரு சிஸ்டத்தோடைய மூமெண்டம் பிஃபோர் கொலிஷன், அதாவது இந்த கொலிஷன் நடக்கல, 2 பேரும் மோதுறாங்க, இதற்கு முந்தின மூமெண்டமும் மோதலுக்கு பின்னுள்ள கொலிஷனுக்கு அப்புறம் உள்ள மூமெண்டமும் மாறாமல் இருக்கும். அதாவது சேமா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகே. சோ இப்போ இந்த வேல்யூலாம் பாத்தீங்களா? இந்த வேல்யூலாம் பார்த்த பிறகு நான் என்னுடைய போர்டுக்கு இது ஒரு கால்குலேஷன் பண்ணக்காண்டி இதை ஸ்டாப் பண்றேன். இப்போ நம்ம போர்டில் உள்ளதை பார்க்கலாம். P = mv அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த ஃபார்முலா மறந்துடக்கூடாது. சரியா? இப்போ நம்ம என்ன பண்றோம்? அந்த பால் 1, இதுதான் பால் 1. பால் 1 மூமெண்டத்தை பார்க்க போறேன். அப்ப அதை நான் P1 அப்படின்னு வச்சுக்கிறேன். P1னா பால் ஃபர்ஸ்ட் உடைய மாசு, அதோடைய வெலாசிட்டி m1 v1. ஃபர்ஸ்ட் பாலோடைய மாசு 0.50 kg. வெலாசிட்டி வந்து என்ன பண்றேன்னா நான் -1.25 மீட்டர்/செகண்ட்னு வச்சிருக்கேன். ஏன்னா நல்லா பாருங்க, இது ஏன் வச்சிருக்கேன்னா 2 ஆப்ஜெக்டும் ஆப்போசிட்ல வருது. அப்ப நான் யாரா ஒருத்தரா மைனஸ் வச்சுக்கலாம். அதனால அந்த மைனஸ் போடுறேன். இந்த மைனஸ்னா என்னதுன்னா நெகட்டிவ்ல இருக்காரா அப்படின்னு அர்த்தம் இல்ல, ஆப்போசிட் டைரக்ஷன் போறாரு. பட் ஆன்சர்ல நெகட்டிவ் தான் வரப்போகுது. பட் ஏன் இந்த நெகட்டிவ் வந்ததுன்னா 2 பேரும் சேம் டைரக்ஷன்ல போல, 2 பேரும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து மோதுறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இதான் எடுக்கிறோம். அதனால மைனஸ் போட்டிருக்கேன். சரியா? இப்போ 2 பேரும் மைனஸ் பண்ணுங்களேன். என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இப்போ ஃபர்ஸ்ட் பால் நம்ம M1 வந்து 0.50 வச்சிருந்தோமா, நம்ம V1 வந்து 1 வச்சிருந்தோம். ஓகே, V1 வந்து 1 வச்சிருந்தோம். அதை 1 எடுத்துக்கிட்டேன். 0. மைனஸ் அதெல்லாம் வேண்டாம், நம்ம 1 வச்சுக்கிட்டேன். சிம்பிளா இருப்போம். சரிங்களா? 0.50 kg இருக்கு. வெலாசிட்டி வந்து 1.00 மீட்டர்/செகண்ட் இருக்கு. இப்போ ரெண்டுத்தையும் மல்டி பண்ணுங்க. 0.50 அப்புறம் யூனிட்டை மட்டும் நீங்க தனியா எடுக்கணும். யூனிட் வந்து கேஜி மீட்டர்/செகண்ட். இதுதான் மும்மண்டத்தோடைய யூனிட். இதுதான் மும்மண்டத்தோடைய யூனிட். P1 ஸ்கிரீன்ல பாத்தீங்களா? இந்த வேலையை தான் பாத்தீங்க. அந்த 2வது வேலையை வந்து நம்ம வெலாசிட்டி மாத்தலாம். நம்ம வெலாசிட்டி 1 தான் வச்சிருக்கோம். அதனால அந்த வேலையை தான் போடணும். இது இப்போ பால் 2க்கு வரும். பால் 2க்கு வரேன்.
பால் 2 உடைய மூமெண்ட்டை நான் பார்க்க போறேன். அதாவது M2V2 அப்படிங்கிறத நான் வந்து எழுதுகிறேன். ஸோ பால் M2 உடைய அந்த மாஸ் நான் என்ன வச்சிருந்தேன்னா 1.50 kgன்னு வச்சிருந்தேன். வெலாசிட்டி என்ன வச்சிருந்தேன்னா நான் சொன்னா ஆப்போசிட்ல இருக்குப்பா, ஆப்போசிட்ல வருஞ்சோன்னா ஸோ ஆப்போசிட்ல உள்ள இதுக்கு நான் மைனஸ் போடுறேன். ஏதாவது ஒன்னுக்கு மைனஸ் பண்ணும், நான் இதுக்கு மைனஸ் போடுறேன். ஏதாவது கண்டிப்பா ஒண்ணுக்கு போகணும், ஏன்னா ஆப்போசிட்ல வராங்க, அதனால இந்த இடத்துல மைனஸ் போடுறேன். 0.50 மீட்டர் பெர் செகண்ட். இப்போ ரெண்டுத்தையும் மல்டி பண்ணுங்களேன். ரெண்டுத்தையும் மல்டி பண்ணுங்க, என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -0.75 யூனிட் எழுதுனா கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு வரும். அப்போ ரெண்டு மூமெண்டம், அதாவது ஃபர்ஸ்ட் பாலோடைய மூமெண்டம், செகண்ட் பாலோடைய மூமெண்டம் வந்துட்டு இது தனித்தனி மூமெண்டம். நான் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும், அதாவது டோட்டல் மூமெண்டம். டோட்டல் மூமெண்டம்னா இந்த ரெண்டு பேரையும் நான் ஆட் பண்ண போறேன். ஸோ 0.50 பிளஸ் மைனஸ் ஆஃப் 0.75 அப்படின்னு வரும். இப்போ ரெண்டுத்தையும் நான் வந்து மைனஸ் பண்றேன்னா 0.25 கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு வந்துடும், அப்படிதானே? ஸோ அப்போ இந்த இதை ஞாபகம் 0.25 தான் இந்த சிஸ்டத்தோடைய டோட்டல் இனிஷியல் மூமெண்டம், அதாவது தொடக்கத்துல இருக்கக்கூடிய, அதாவது மோதலுக்கு முன்னுள்ள, சரிங்களா? தொடக்கத்தில் இருக்கக்கூடிய மோதலுக்கு முன்னுள்ள உந்தம், மோதலுக்கு முந்தின உந்தம், அந்த அமைப்போட ரெண்டு பால் சேர்ந்து ஒரு அமைப்பு சிஸ்டம், அதோடைய மொத்த உந்தம் பார்க்கணும். 0.25 கிலோகிராம் பெர் மீட்டர்ஸ், கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு வந்துட்டா. இப்போ எகெயின் நான் அதே ஸ்கிரீனை உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த வேல்யூ எல்லாம் செக் பண்ணிக்கோங்க திருப்பி. சரியா? வந்துட்டா ஸ்கிரீன் வந்துட்டா? இப்பதான் வருது. ஓகே, ரைட். ஸோ பாருங்க, நான் எடுத்திருந்த எல்லா வேலையும் நான் எடுத்துட்டேன். இதோடைய டோட்டல் உந்தம் வந்து -0.25 அப்படின்னு வந்துட்டு. இப்போ நான் ரன் பண்றேன், இந்த இதை ரன் பண்றேன், நான் ஸ்லோவா ரன் பண்றேன். வேல்யூ என்னெல்லாம் சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கலாமா? அப்படியே மோத விடுறேன், மோதி ஆப்போசிட்ல இருந்து மோதி ஆப்போசிட் திருப்பி போயிட்டு. ஓகே, இப்போ நான் வேல்யூ எடுக்க போறேன். எந்த வேலையில எடுக்கலாம்? இப்போ என்ன பார்க்கணும்? மாஸ் மாறவே இல்லை. M1 M2 அப்படிங்கிற ரெண்டு பேரும் 0.50 1.50 kg தான் இருக்காங்க. ஆனால் வெலாசிட்டி பாருங்க மாறி இருக்கு. ஒருத்தர் வந்து -1.25 அப்படிங்கிறது வந்திருக்கு. இன்னொருத்தருடைய வெலாசிட்டி பாருங்க, இந்த இருக்கா, எங்க இருக்குன்னு, இன்னொருத்தரோட வெலாசிட்டி 0.25 அப்படின்னு வந்திருக்கு. இது கிளியர் ஆயிட்டா? அப்ப மூமெண்டம் பாருங்க, மூமெண்டம் சேஞ்ச் ஆயிருக்காரு, மூமெண்டம் சேஞ்ச் ஆயிருக்காரு, உந்தம் சேஞ்ச் ஆயிருக்காரு. அப்ப நம்மளுக்கு டவுட் வரும், சார் நீங்க ஃபர்ஸ்ட் மூமெண்டம் வந்து மோதலுக்கு முன்னுள்ள மூமெண்டமும் மோதலுக்கு பின்னுள்ள மூமெண்டமும், அதாவது உந்தமும் சேமா இருக்கும்னு சொன்னீங்க, ஆனா மாறி இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். இது இண்டிவிஜுவலுக்கான மூமெண்டம், நம்ம அமைப்புக்கான டோட்டல் சிஸ்டத்துக்கான மூமெண்டம் தான் பார்க்கணும். இதை ரெண்டையும் ஆட் பண்ணாதான் தெரியும். ஓகே, சரி, ஃபர்ஸ்ட் அந்த வேல்யூ எல்லாம் எடுத்துக்கிறோம். வெலாசிட்டி பார்த்தீங்களா, 1.25 ஆப்போசிட் டைரக்ஷன்ல இது போறாரு, சரிங்களா? ஸோ மைனஸ்ல நம்ம போட போறோம் இதை. இவர் ஆப்போசிட், யாராவது ஒருத்தர் நம்ம மைனஸ்ல போட்டா போதும், சரியா? ஓகே, இவருடைய வெலாசிட்டி பாருங்க, இவருடைய மூமெண்டம் பார்த்துட்டீங்களா? 0.63 0.38 1.25 0.25. மாஸ் மட்டும் மாற மாட்டாரு, நிறை மட்டும் மாற மாட்டார், வெலாசிட்டி மட்டும் தான் மாறாரு. ஓகே, இப்போ ஸ்கிரீனுக்கு வாங்க, நம்மளுடைய போர்டுக்கு போலாமா? இது டோட்டல் மூமெண்டம் பிஃபோர் கொலிஷன், மோதலுக்கு முன்னுள்ள மொத்த மூமெண்டம். இந்த வேல்யூ மட்டும் எடுத்துக்கிறேன், 0.25 அப்படிங்கிற மட்டும் எடுத்துக்கிறேன், சரிங்களா? இது வந்து பிஃபோர் கொலிஷன், சரிங்களா? பிஃபோர் கொலிஷன். ஓகே, இப்போ ஆஃப்டர் கொலிஷன், மோதலுக்கு அப்புறம் அந்த மூமெண்டத்தை பார்க்க போறோம். பால் 1 அதோடைய மூமெண்டம் P1 M1 V1. M1 என்ன வந்துச்சு? அதே 0.50 kg தான். ஆனா V1 என்ன வந்துச்சு? ஆப்போசிட்ல போனுச்சா, மோதலுக்கு அப்புறம் போயிட்டு ஆப்போசிட் டைரக்ஷன் போனது, -1.25 மீட்டர் பெர் செகண்ட். கரெக்டா வந்துச்சா? இது ரெண்டுத்தையும் மல்டி பண்ணுங்க, மல்டி பண்ணீங்கன்னா 0.625 கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் வரும். இதை நான் ரவுண்ட் ஆஃப் எடுத்தா, நம்ம போன கிளாஸ் ரவுண்ட் ஆஃப் சொன்னோம்னா உங்களுக்கு 8th குண்டுல நீங்க படிச்சிருவீங்க சின்ன கிளாஸ்ல. இதை ரவுண்ட் ஆஃப் எடுத்தா இப்படி எடுத்துக்கிட்டேன், 0.63 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். இப்ப பால் 2க்கு வரேன், பால் 2க்கு வேற கலர்ல வரேன். பால் 2
பால் 2க்கு வேற கலர்ல எழுதுறேன். இது வந்து P2 M2 V2 அப்படின்னு எழுதுறேன். இப்போ M2 அதே மாஸ் தான் 1.50 kg தான். ஆனா வெலாசிட்டி மாறினாரு. மோதலுக்கு அப்புறம் வெலாசிட்டி மாறினாரு. என்ன மாறினாருன்னா 0.25 மீட்டர் பெர் செகண்டா மாறினாரு. கரெக்டா? இப்ப ரெண்டுத்தையும் மல்டி பண்ணுங்களேன். மல்டி பண்ணீங்கன்னா என்ன வரும்? 0.375 கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் வந்துச்சு. நான் இதையும் ரவுண்ட் ஆஃப் பண்றேன். ரவுண்ட் ஆஃப் பண்ணா என்ன வரும்? ஒரு 0.38 வச்சுக்கலாமா? ஓகே, ரைட். இப்போ என்ன பண்ண போறேன்? டோட்டல் மூமெண்ட் ஆஃப் ஆஃப்டர் கொலிஷன் ஏசி பார்க்க போறேன். டோட்டல் பார்க்க போறேன். இந்த ரெண்டு பேரையும் தானே கூட்டணும், இந்த ரெண்டு பேரையும், சரியா? அப்போ மைனஸ் 0.63 பிளஸ் 0.38 இதை ரெண்டையும் கூட்டி பாருங்க. மைனஸ் 0.25 தான் வருது பாருங்க. நல்லா பாருங்க, நீங்களும் பாருங்க, வருதா? கரெக்டா? இது மோதலுக்கு பின்னுள்ள மூமெண்டம். நீங்க வந்து ரவுண்டா எடுக்கல சார், நான் ரவுண்டா எடுக்காம இந்த வேலையை வச்சே பண்ணலாமா? பண்ணுங்க. ஆனா ஒன்னு ரவுண்ட் பண்ணிட்டு இன்னொன்னு ரவுண்ட் பண்ணாம இருக்க விட, ரெண்டுத்தையும் ரவுண்ட் பண்ணணும். இல்லைன்னா ரெண்டோட வேலையை அப்படியே எழுதணும். கிளியர் ஆயிட்டா? மைனஸ் 0.625 மைனஸ் 375. நீங்க இதை கழிச்சாலும் மைனஸ் 0.25 தான் வரும். அப்ப என்ன தெரிஞ்சதுன்னா, இது பாருங்க, இந்த ரெண்டு வேலையும் சேமா இருக்கு. அப்போ மோதலுக்கு முன்னுள்ள உந்தமும் இந்த ரெண்டு பால், அதான் சிஸ்டம், அதான் அமைப்பு, இவங்களுடைய மோதலுக்கு முன்னுள்ள உந்தமும் மோதலுக்கு பின்னுள்ள உந்தம் மும்மண்டமும் சேமா இருக்கு. சரியா? நேர்கோட்டுல பயணிக்கும். இது வந்து வேற எங்கேயோ பட்டுட்டு வேற எங்க இந்த கேரம் போர்டு கை மாதிரி அங்கங்க போகாது. நம்ம நேர்கோட்டு பயணிக்கிற அந்த கேஸ் எடுத்துக்கணும். ஏன்னா பேரே நேர்கோட்டு, லீனியர்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மற்ற கேஸ்லாம் இருக்கு. ஆனா அது 11th உங்களுக்கு வரும் கொலிஷன்ங்கிறதுல. இதே இதுதான் நிறைய அதுல கேசஸ்லாம் இருக்கு. அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பட் நீங்க இங்க வந்து தெரிஞ்சுக்கிற போறது லீனியர் மூமெண்டம் மட்டும் தெரிஞ்சுக்கிற போறீங்க. ஸோ லீனியர் மூமெண்டம் நேர்கோட்டு வந்தோன்னா என்னத்தோம்? பால் வர்றதும் நேர்கோடு, பட்டு மோதலுக்கு அப்புறமும் நேர்கோடு அப்படிங்கிற கேஸ் மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம். ஏன்னா இது போக நிறைய கேசஸ் இருக்கு, அது தேவையில்லை. சரியா? அப்போ இந்த கேஸ்ல நீங்க பார்க்கும்போது என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, என்ன கத்துக்கிட்டீங்கன்னா, அந்த உந்தம் மாறுபடல. டோட்டலா தனித்தனி ஆட்களுக்கு மாறலாம். ஒருத்தருக்கு ஒரு வேலையும் இன்னொருத்தருக்கு இன்னொரு வேலையும் மாறலாம். ஆனால் மொத்த அமைப்பு மாறவே இல்லை அப்படிங்கறதான் இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டது. சரிங்களா? சரியா? தனித்தனி பால்ஸ், பந்துகளுடைய உந்தம் மாறலாம், மூமெண்டம் மாறலாம். ஆனா ஒட்டுமொத்த அமைப்போடைய மொத்த உந்தம் மாறாது. சரிங்களா? மூமெண்டம் மாறாது. இதுதான் உந்த அழிமை விதி. இதுதான் பிரின்சிபல் ஆஃப் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மூமெண்டம். இது கிளியரா ஸ்டூடெண்ட்? ஏன்னா இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், எக்ஸாம்ல கேட்பாங்க. ஸோ இதுல எதுவும் டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல எதுவும் டவுட் இருக்கா? சேட் பாக்ஸ்ல கேட்கலாம். இல்ல இதே அனிமேஷனை சார் எனக்கு திருப்பி சொல்லித்தாங்க அப்படின்னா கேட்கலாம். ஆனா உங்களுக்கு யூடியூப்ல இருக்கு, நீங்க கூட அதை திருப்பி போய் பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவா அப்படியே பாஸ் பண்ணி என்ன சொல்றாங்க, பால் எங்க வருது, அதோட வேலை எங்க அப்படிங்கிறத நீங்க செஞ்சு பார்க்கலாம். சரியா? ரைட். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது ராக்கெட் ப்ரொபல்ஷன், அதாவது ராக்கெட் ஏவுதல் அப்படிங்கிற இந்த டாபிக். இது ஒரு சின்ன டாபிக் தான். அதை பார்க்கணும் நம்ம. ஏன்னா அது அது பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியலை நம்ம புரிஞ்சுக்கணும். ராக்கெட் ப்ரொபல்ஷன், ராக்கெட் ஏவுதல். நான் ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்டேன், ஞாபகம் இருக்கா? அந்த கேள்விக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சிங்களா? நான் என்ன கேள்வி கேட்டேன்? ராக்கெட் எப்படி பறக்குது அப்படின்னு சொன்னேன். மேபி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க சொல்லலாம், சேட் பாக்ஸ்ல இல்ல அன்மியூட் பண்ணி சொல்லலாம். ராக்கெட் எப்படி பறக்குது? காத்து இல்லைன்னாச்சு, ஓகே. பறவை மாதிரி அப்படியே கீழே தள்ளிட்டு போறது கிடையாது, அப்படிதானே? நம்ம ஏன்னா பொதுவாக என்ன நினைப்போனா, ஒரு ஜென்ரலா இப்போ நம்ம 10th படிக்கிறோம், நம்ம ஜென்ரலா என்ன நினைப்போனா, காத்த தள்ளுது அதனால அது மேலே போகுது அப்படின்னு சொல்லுவோம், அப்படிதானே? தர தரையை தள்ளுதுன்னு சொல்லலாம், இல்ல காத்த தள்ளுன்னு சொல்லலாம், எப்படியோ தள்ளிட்டு மேலே போகுது அப்படின்னு நம்ம எல்லாருமே அப்படிதான் நினைச்சிட்டு இருப்போம் இந்த நம்ம டாபிக் படிக்க முன்னாடி. பட் அது இல்லை. ஸோ இந்த ராக்கெட் ஏவுதல், ராக்கெட் ப்ரொபல்ஷன்ல 3 ஸ்டெப்ஸ் இருக்கு, 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. எஸ். ஃபர்ஸ்ட் ஒன்னு என்னன்னா கேஸ் எஜெக்ஷன். தமிழ்ல பாத்தீங்கன்னா கேஸ்னா வாயு, அடுத்தானே? வாயு வெளியேற்றம். இதுதான் வினை, இதுதான் ஆக்ஷன். ஏன்னா நியூட்டனுடைய 3ஆம் விதி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எந்த ஒரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் an equal and opposite reaction அப்படின்னு படிச்சிருக்கோம். எஸ். ராக்கெட்டுக்குள்ள ஃபியூவல் நிரப்பியிருப்பாங்க, எரிபொருளை நிரப்பியிருப்பாங்க. நம்ம எப்படி பைக்ல பெட்ரோல் பண்றோமோ அதுதான்.
அந்த எரிபொருளும் அதுல ஆக்சிடைசரும் இருக்கும். அந்த ஆக்சிடைசரும் எரியும் போது பயங்கரமான சூடான வாயுக்கள் வரும். ஹாட் கேசஸ் வரும். ஹாட் கேசஸ் உருவாகும். இந்த வாயுக்கள் என்ன பண்ணும்னா அந்த ராக்கெட்டோடைய அந்த கீழ்ப்பகுதி இருக்கா, அது அந்த கீழ்ப்பகுதி வழியா ரொம்ப அதிவேகத்துல கீழ் நோக்கி வெளியே ஏறும். இந்த கேஸ் செக்ஷன் செக்ஷன் சரியா. வினை, இதுதான் வினை. ஃபியூல் இருக்கும், அப்புறம் ஆக்சிடைசர் இருக்கும், ரெண்டும் சேர்ந்து எரியும். அப்படி சேர்ந்து எரியும் போது ஹாட் கேசஸ், அந்த வாயுக்கள், சூடான வாயுக்கள் உருவாகுது, ஹாட் கேசஸ். சரியா. அப்ப அவங்க கேஸ் கேஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துல நிக்க மாட்டாங்க, போயிட்டே இருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா சின்ன ஒரு துளை விட்டுருப்பாங்க. அந்த துளை வழியா ரொம்ப ஸ்பீடா வெளியில வரும்போது அந்த தரையில அது படுது. அதனாலதான் நீங்க ராக்கெட் ஏவும் பாத்தீங்கன்னா அந்த கீழே புகை மூட்டமா தெரியும். அதான் அது வந்து கேசஸ் வெளியில வருது. சோ அந்த வாயுக்கள் ராக்கெட்டோடைய கீழ்ப்பகுதி வழியா அதிவேகத்துல வெளியில வருது. ரெண்டாவது அப் த்ரஸ்ட். 3 ஸ்டெப் சொன்னேன்னா ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா அப் த்ரஸ்ட். இது உங்களுக்கு சிம்பிளா தான் சொல்லியிருப்பாங்க. அப்வர்ட் த்ரஸ்ட், அப் த்ரஸ்ட் எப்படின்னா சொல்லலாம். ஸோ நான் அப்வர்ட் த்ரஸ்ட்னு எழுதுறேன். இதுதான் ரியாக்ஷன், எதிர்வினை. ஏன்னா நியூட்டன் என்ன சொல்லிட்டாரு, ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை இருக்குப்பான்ட்டாரு. அப்ப இந்த வாய்கள் போய் கீழே போய் தரையில மோதுனா தரை கண்டிப்பா ஒரு எதிர்வினை, ஒரு ரியாக்ஷன் கொடுக்குமா? இந்த வாய்க்கள் மிக வேகத்துல அதிவேகமா கீழ் நோக்கி தள்ளப்படுறது, அதான் ஆக்ஷன். அப்ப அதற்கு சமமான எதிர்வினை உருவாகும், ரியாக்ஷன் உருவாகும். அததான் நம்ம த்ரஸ்ட் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா. த்ரஸ்ட் அப்படிங்கிறதும் ஒரு ஃபோர்ஸ் தான். ரியாக்ஷன் ஃபோர்ஸ், த்ரஸ்ட் அப்படிங்கிறதும் ஒரு ஃபோர்ஸ் தான். இது உருவாகும். இது உருவாகி அந்த தரையை தட்டும் போது தரையும் அந்த அளவுக்கு ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும் போது, எதிர்வினை கொடுக்கும் போது ராக்கெட் மேல் நோக்கி தள்ளுது. ராக்கெட்டை அது மேல் நோக்கி தள்ளுது. சரியா. இது கிளியர் ஆயிட்டா? சோ இப்படிதான் விண்வெளியில அது போகுது. விண்வெளியில காத்து இல்லைனாலும் ராக்கெட்டால போக முடியும். ஓகே. சோ காத்து ஏன்னா இங்கேயே உங்களுக்கு அந்த ரியாக்ஷன் ஆக்ஷன்லாம் நடந்துச்சு. சோ அந்த வேகத்துல அவர் அப்படியே போறாரு. சரிங்களா. விண்வெளிக்கு போறாரு. மூணாவது பாயிண்ட் மாஸ் வெலாசிட்டி நிறை திசைவேகம் ரிலேஷன்ஷிப். ராக்கெட் மேல போக போக எரிபொருள் குறையும். அப்படிதானே. நம்ம பைக்ல பெட்ரோல் போட்டு இந்தியா ஃபுல்லா சுத்த முடியுமா? 100 ரூபாய் பெட்ரோல் போட்டு இல்லையே. அப்படிதானே. கொஞ்சம் தூரம் போக முடியும், அப்புறம் திருப்பி பெட்ரோல் போடணும். அப்ப எரிபொருள் ஃபியூல் தீர்ந்துகிட்டே இருக்கும். அப்ப ராக்கெட்ல மட்டும் தீர்ந்துட்டு என்ன பண்ணுவாங்க? சரியா. சோ எரிபொருள் தீர்ந்துகிட்டே இருக்கும். அதாவது எரிபொருளும் சேர்ந்துதான் ராக்கெட்டோட மொத்த எடை. கரெக்டா. ஏன்னா எடைங்கிறது ஃபியூல தனியாலாம் பாக்குற, ஃபியூலும் சேர்த்தாதான் அந்த எடை. அப்போ ராக்கெட் போக 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 அந்த எரிபொருள் ஃபியூல் குறையுது, ராக்கெட்டோடைய மொத்த மாஸ் நிறை குறையுது. ரைட்டா. மாசு அப்படி குறைஞ்சிட்டே இருக்கு, அதோடைய மாசு குறைஞ்சிட்டே இருக்கு. அப்போ மாஸ் குறையுது அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் உந்த மாறா விதி. அதுல என்ன பார்த்தோம்? பி = mv அப்படின்னு பார்த்தோம். மாசும் வெலாசிட்டி இருந்தா மொமெண்டம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம். இந்த மாஸ் வெலாசிட்டி மட்டும் எடுங்களேன். இவங்க ரெண்டு பேரும் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்படின்னா இவர் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வச்சுட்டீங்கன்னா அப்ப எம் வந்து ஈக்குவல் டு இந்த சைடு வந்தா இங்க இப்படி வந்துடும். மாசும் வெலாசிட்டியும் நமக்கு வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. ஏன்னா அதுதான் உந்த மாறா விதி சொல்லியிருக்கு, உந்த அழிவு விதி சொல்லியிருக்கு. அப்போ நிறை குறையுதுன்னா வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகணும். ஏன்னா அதுக்கு அதை மேட்ச் பண்ணணும், அந்த லாவை மேட்ச் பண்ணணும். மாஸ் குறையுது டிக்ரீஸ் ஆகுதுன்னா வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகணும். ஏன்னா உந்த மாறுபாடு விதி, உந்த அலுமினியம் விதி, லா ஆஃப் கன்சர்வேஷன் அதான் சொல்லுது. ரெண்டு பேரும் நீங்க மல்டி பண்ணீங்கன்னா மூமெண்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தர் குறைஞ்சதாருன்னா இன்னொருத்தர் அதை மேட்ச் பண்றக்காண்டி கூடணும். சரியா. அப்போ இது இன்க்ரீஸ் ஆகணும். அதனால இப்பவே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப நிறை குறைய குறைய வெலாசிட்டி கூடுது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. நிறை, சரிங்களா. நிறை குறைய குறைய திசைவேகம் கூடுது, வேகம் கூடுது. மாஸ் குறைய குறைய வெலாசிட்டி கூடிட்டே போகுது. சோ அதனாலதான் ராக்கெட்டு உயரத்துல போக 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 அதோட வேகம் பயங்கரமா அதிகரிச்சுட்டே போகுது. சரியா. இதுதான்
இதுதான் கான்செப்ட், இது பின்னாடி உள்ள கான்செப்ட். பட் இதை இன்னும் டீட்டெயிலா சொல்லணும்னா அதுல நிறைய பார்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹையர் கிளாஸ்ல இருக்கு. நம்ம ஹையர் கிளாஸ்ல அது உங்களுக்கு நான் சொல்லி தரேன், சரியா? ஸோ இதுல உங்களுக்கு வந்து இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. ராக்கெட் வந்து எப்படி, அதுல என்ன இருக்கு, 3 ப்ராசஸ், 3 ஸ்டெப்ஸ், அப்த்ரஸ்ட், எதிர்வினை, ரியாக்ஷன், மாஸ், வெலாசிட்டி, ஒருத்தர் இன்க்ரீஸ் ஆனா ஒருத்தர் கூடணும், அதனால அவர் ரொம்ப ஸ்பீடா போறாரு, எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன், சரியா? ரைட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ரீகேப் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நாம பார்த்த, படிச்ச, கத்துக்கிட்ட விஷயங்கள் என்னெல்லாம்? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? என்ன டாபிக் சொல்லுங்க? எஸ், குட். கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். எஸ், உந்த அழிவின்மை விதி அப்படின்னு சொல்லலாம், உந்த மாறா விதி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அழிவின்மை மாறா அப்படின்னா என்ன அர்த்தம்னா கான்ஸ்டன்ட் அர்த்தம். அவர் முன்னாடியும் பின்னாடியும் ஒரே மாதிரி இருக்காரு, சரிங்களா? அந்த மாதிரி தான். ஸோ சேஞ்ச் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் நம்ம என்ன பார்த்தோம்? புறவிசை செயல்படாத வரை அந்த ஒரு சிஸ்டத்தோடைய, ஒரு அமைப்போடைய மொத்த உந்தம் மாறாம இருக்கு. அதாவது மோதலுக்கு முன் நம்ம இந்த பாலை வச்சு பார்த்தோம், மோதலுக்கு முன்னுள்ள உந்தமும் மோதலுக்கு அப்புறம் உள்ள உந்தமும் கான்ஸ்டன்டா சேமா இருந்துச்சு. ஆரம்ப மொத்த உந்தமும் இறுதி மொத்த உந்தமும் சமம். இப்ப இந்த இடத்துல மேபி சில பேருக்கு டவுட் வரலாம், சார் என்ன சார் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் சொல்றீங்க, புறவிசை சொல்றீங்க அப்படின்னு வரலாம். புறவிசை என்னன்னா, இப்ப 2 பால் மோதுறதா, இந்த 2 பால் மோதும் போது நான் எக்ஸ்ட்ரா இன்னொரு பாலை வச்சு பண்றேன், இல்ல என் கையால வச்சு தடுக்கிறேன், இல்ல கையால வச்சு சம்திங் ஒரு டச் பண்ணி தள்ளுறேன் அப்படின்னா அதுதான் புறவிசை. புறவிசை செயல்பட்டவர் இந்த விதியெல்லாம் ஒர்க் ஆகாது. ஏன்னா புறவிசை செயல்படும், நீங்க ஆல்ரெடி ஒரு விசை கொடுத்தீங்க, அப்ப அது என்ன பண்ணும், மூமெண்டத்தை சேஞ்ச் பண்ணி விட்டுரும். அப்ப அந்த இடத்துல நம்ம உந்த மாறுபாடு விதி, உந்த அழிவு விதியை செக் பண்ண முடியாது. புறவிசை செயல்படாம போது அந்த அமைப்பு பண்ணக்கூடிய விஷயத்தை வச்சுதான் நம்ம கன்சர்வேஷன் மூமெண்ட் சொல்ல முடியும், சரியா? இது ஒண்ணு. அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன கத்துக்கிட்டோம்? ராக்கெட் ஒர்க்கிங், ராக்கெட் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ராக்கெட்ல அந்த வாயுக்கள், கேசஸ் உருவாகுது, ஹாட் கேசஸ், ரொம்ப ஒரு அதிகப்படியான ஹீட்டான வாயுக்கள் கீழ் நோக்கி வெளியேறுது. அப்படி கீழ் நோக்கி வெளியேறும் போது ராக்கெட்டை மேல் நோக்கி தள்ளுது. ஸோ ஆக்ஷன், ரியாக்ஷன், இது ஒண்ணு. அதுக்கப்புறம் எப்படி ஸ்பீடு, ஏன்னா இங்க இப்படி தள்ளோனே பேருதா, அதுக்கப்புறம் ஸ்பீடே கிடையாதான்னா இல்ல, அதுக்கப்புறம் தான் ஸ்பீடா இருக்கு. ஏன்னா நம்ம உந்த மாறுபாட்டு விதியில இருந்து நமக்கு தெரியும், மாஸ், வெலாசிட்டி எதிர்த்தகல இருக்கு, டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இல்லாம இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அப்போ ராக்கெட்டோடைய மாஸ் நிறை குறைய குறைய அதோடைய வேகம் கூடிட்டே போகுது, ராக்கெட்டோடைய வேகம் அதிகமாயிட்டே போகுது. இதுதான் நாம இன்னைக்கு கத்துக்கிட்ட விஷயம். அண்ட் அந்த அனிமேஷன்லயும் நீங்க அதை பாத்தீங்க, சரியா? நம்ம சொன்னது மட்டும் இல்லாம நீங்க அனிமேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. ஸோ இப்போ உங்களுடைய ஹோம்ஒர்க் என்ன அப்படிங்கறத சொல்லிடுறேன். ஹோம்ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஹோம்ஒர்க். இப்போ ரீகாயில் ஆஃப் கன் அப்படின்னு ஒரு டாபிக் உங்ககிட்ட இருக்குல்ல புக்ல, ரீகாயில் ஆஃப் கன், அதாவது துப்பாக்கி சுடுறது, சரிங்களா? ஸோ துப்பாக்கி சுடுறது சொல்லலாம், இல்ல நீங்க தண்ணியில படகு போகுது, படகுல இருந்து நீங்க குதிக்கிறது அதை சொல்லலாம். எப்படி இந்த துப்பாக்கி சுடுறதோ இல்ல படகுல குதிக்கிறதோ சேஞ்ச் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மூமெண்டம், கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மூமெண்டம், பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மூமெண்டம் இருக்குல்ல, உந்த மாறுபாட்டு அழிவின்மை விதி, உந்த அழிவின்மை விதி இல்ல உந்த மாறுபாட்டு விதி, அதற்கு ஒரு எக்ஸாம்பிளா இதை சொல்லுவாங்க, துப்பாக்கி சுடுறது இல்ல அந்த படகுல இருந்து குதிப்பதுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ ஏன் இந்த டாபிக்கு இந்த எக்ஸாம் சொல்றாங்க அப்படின்னு நீங்க யோசிச்சு ஒரு 2-3 லைன்ஸ் எழுதணும். நோட் எழுதுங்க, சயின்ஸ் நோட் போட்டிருப்பீங்களே அதுல எழுதுங்க, ஏன் இந்த எக்ஸாம் சொல்றேன்னு சொல்லிட்டு. பொதுவாக நம்ம ரிவர்ஸ்ல சொல்லுவோம், இந்த டாபிக்கு இந்த எக்ஸாம்னு சொல்லுவோம். பட் இந்த எக்ஸாம் தெரிஞ்சு வச்சு, இந்த எக்ஸாம் இதுதான் கன்சர்வேஷன் மூமெண்டம். பின்னாடி பெரிய கிளாஸ்ல உங்களுக்கு ஒன் வேர்ட்லாம் இது வரும். பட் ஏன் இது சொல்றோம், ரீகால் ஆஃப் கன்ல அப்படி என்ன நடந்திருக்கு, துப்பாக்கி சுடும் போது எப்படி இந்த உந்தம் அங்க வந்திருக்கு அப்படிங்கிற நீங்க யோசிச்சு ஒரு 3 லைன்ஸ் எழுதிட்டு வாங்க உங்க நைட்ஸ் சயின்ஸ் நோட்ல. அதான் போட்டோ எடுத்து அனுப்புங்க கோஆர்டினேட்டர், அவங்க எங்களுக்கு அனுப்புவாங்க, நாங்க செக் பண்றோம். ஸோ நீங்க எந்த அளவுக்கு கரெக்டா எழுதிருக்கீங்க, இல்ல டவுட்டா இருக்கா, தப்பு ரைட்லாம் கிடையவே கிடையாது, அதனால தப்பு எழுதணுமோ அப்படிலாம் நினைக்காங்க. உங்களுக்கு தோணுன விஷயத்த எழுதுங்க, படிச்சு எழுதலாம். உங்களுக்கு எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களோ அதை எழுதலாம், சரிங்களா? ஃப்ரெண்ட் எழுதிருக்கான்னு சொல்லிட்டு எழுதாங்க, உங்களுக்கு தோணுனதை எழுதுங்க, சரியா? வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? நம்ம அடுத்த கிளாஸ்ல அடுத்த ஒரு டாபிக் பார்ப்போம். இன்னைக்கு இது வரைக்கும் போதும். இன்னைக்கு படிச்சதை ரீகால் பண்ணிக்கோங்க. டவுட் எதுவும் இல்லைங்களா?
ஓகேப்பா ஸ்டூடெண்ட், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் சந்திக்கலாம். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.